ஸோ வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துல இருந்து ஒரு சூப்பரான ட்ரெயின்ல ஜேர்னி பண்ண போறோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம காரைக்குடியில இருந்து ஒரு சூப்பரான ட்ரெயின்ல சென்னைக்கு போக போறோம். இந்த ட்ரெயின் ஒரு சூப்பர் ட்ரெயின் சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி ஏரியாவை கவர் பண்ணுது. என்ன ட்ரெயின் பாத்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்துல இருந்து தாம்பரம் போகக்கூடிய பாம்பன் எக்ஸ்பிரஸ் தான் இன்னைக்கு டிராவல் பண்ண போறோம். இதுல டிராவல் பண்ணிட்டு எப்படி டீடைல்ஸ் என்னென்ன இருக்குன்னு நான் போக போக சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, ஃபர்ஸ்ட் டைமா இந்த காரைக்குடி ஸ்டேஷன் வரேன். பயங்கரமா கட்டியிருக்காங்க மக்களே. நம்ம ஸ்டேஷன் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டிக்கெட் கவுண்டரும் ரைட் சைடில் வெயிட்டிங் ஆலும் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது மக்களே. மக்களே, இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ணக்கூடிய பாம்பன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா காரைக்குடி ஜங்ஷன்ல சாயங்காலம் 6 மணிக்கு 4th பிளாட்ஃபார்ம் வரும்னு சொல்லியிருக்காங்க மக்களே. ஸோ பார்க்கலாம் ஆன் டைமா வருதா டிலேவா வருதான்ட்டு. காரைக்குடி ஜங்ஷனில் டோட்டலாக 5 பிளாட்ஃபார்ம் இருக்குது மக்களே. நம்ம சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் போகக்கூடிய எல்லா ட்ரெயினும் இந்த காரைக்குடி ஜங்ஷன் வழியாக தான் மக்களே போகும். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ரூட்டும் எலக்ட்ரிஃபைடாக மாற்ற போகிறாங்க மக்களே. 5 minutes இயர்லியாகவே நம்ம காரைக்குடி ரீச் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக ஆன் டைமும் நம்ம காரைக்குடியிலேருந்து டிபார்ட் பண்ணியிருக்காங்க மக்களே. இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ரூட்டு 3 பார்ட்டாக பிரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து காரைக்குடிக்கு ஒரு ரூட்டும், காரைக்குடியிலேருந்து கட்டாகி திருத்துறைப்பூண்டி அறந்தாங்கி அந்த ரூட் வழியாக நம்ம மயிலாடுதுறை ரீச் பண்ணி மயிலாடுதுறையிலேருந்து நம்ம மெயின் லைன் ரூட் மக்களே. ஒரு 3 minutes ஏர் இல்லையா அறந்தாங்கி வந்திருக்கோம் மக்களே.
இந்த ட்ரெயினை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த 2 ஆப் பற்றி சொல்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச கூகுள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப் மக்களே. இந்த வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப் வந்து மக்களிலேயே ரொம்ப பிரபலமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குது. இந்த வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப்பில் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின்லேருந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட டைம் ஷெடியூலை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ யாராவது யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் மக்களே. Another entry, we are entry. Approaching Pattukottai. Vandi on time between எவ்வளோ நேரம்? 8 மணிக்கு உள்ள வந்துட்டு 8 மணிக்கு வர வண்டி 8 மணிக்கு 3 minutes delay. 2 minutes before. ஆமா 2 minutes before டைம் ஒரு 3 minutes பிஃபோராக வந்து நம்ம பட்டுக்கோட்டை ரீச் பண்ணியிருக்கோம். சூப்பராக போகிறாங்க மக்களே. ஜேர்னி சூப்பராக போயிட்டுருக்கு. சரி அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் வாங்க. என்ன கடல்? என்ன பேசுற? ஒரு ஆன் டைமா அதிரம்பட்டினம் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. அண்ட் சோமக்கிலே யாராவது தெரியாதவங்க இதை கேளுங்க. முத்துப்பேட்டைக்கு ரீசெண்டாக தான் வந்து ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. வேர் இஸ் பை ட்ரெயினில் காமிக்கல. அதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட கேட்டதில் சொன்னாங்க முத்துப்பேட்டைக்கு ரீசெண்டாக தான் ஸ்டாப் கொடுத்துருக்கோண்டு. ஸோ மறக்காமல் யாராவது முத்துப்பேட்டையில் இருக்கீங்கன்னா இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கோங்க. முத்துப்பேட்டை நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய பாம்பன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஹெச்பி கோர்ஸ் மேக்ஸிமம் வந்து 130 வரைக்கும் போகும். இந்த செக்ஷனில் 110 தான் பர்மிட்னால 110ல் போயிட்டு இருக்காங்க மக்களே. மேக்ஸிமம் ஸ்பீடா மக்களே. ஒரு ஆன் டைமா நம்ம திருத்துறைப்பூண்டி ரீச் பண்ணியிருக்கோம் மக்களே. ஒரு சூப்பரான ஸ்டேஷன் நம்ம திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன். பாய் பாய் பாய். அண்ட் இந்த ட்ரெயினோட ஃபேர் டீடைல்ஸ் பார்க்கலாம். அன்ரிசர்வ்டுக்கு நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து தாம்பரத்துக்கு 190 ரூபாவும், ஸ்லீப்பருக்கு 350 ரூபாவும், தேர்ட் ஏசிக்கு 950 ரூபாவும், செகண்ட் ஏசிக்கு 1355 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க மக்களே. ஆன் டைமாக
டைமாக டிபார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன்லேருந்து. மக்களே ஒரு 5 மினிட்ஸ் இயர்லியாக வந்து நம்ம திருவாரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. பேசஞ்சர் இருக்காங்கடா? இருக்காங்க கொஞ்சம் இருக்காங்க எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ மக்களே இந்த 5 மினிட்ஸ் இயர்லியாக நம்ம திருவாரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து நம்ம மெயின் லைனுக்கு ட்ராக் சேஞ்ச் ஆகும் மக்களே. அதாவது மயிலாடுதுறை, சிதம்பரம் அந்த ரூட் வழியாக போய் தாம்பரம் ரீச் ஆகும். நம்ம திருவாரூர் ஜங்ஷனில் 4th பிளாட்ஃபார்மில் ஒரு ட்ரெயின் நிற்கிது மக்களே. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எம்விடி பெங்களூர்லேருந்து காரைக்கால் போகக்கூடிய ஒரு பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் லோக்கோ ரிவர்சலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு மக்களே. மக்களே அப்படியே வந்து இப்படியே ஒரு லைன் போயிது பாருங்கள். இருட்டில் ஒன்றும் தெரியல. இப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போகுது பாருங்கள். இந்த லைன் பார்த்தீங்கன்னா காரைக்கால் போகிற ரூட் மக்களே. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை நோக்கி போயிட்டுருக்கோம். ட்ரெயினில் கொடுத்துருக்க கோச்சஸ் பார்த்தீங்கன்னா அண்டர்சர்வ்டுக்கு 4 கோச்சு, செகண்ட் ஏசிக்கு 1 கோச்சு, தேர்ட் ஏசிக்கு 5 கோச்சு, ஸ்லீப்பர் கோச்சுக்கு 6 கோச்சு, எஸ்எல்ஆர்டிக்கு 1 கோச்சு, அப்புறம் 2 ஜென்ரேட்டர் கார் கோச்சு மக்களே. இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து விழுப்புரத்துக்கு இஎம்டி தான் மக்களை புல் பண்ணும். அதாவது WDP4D, WDP4 இந்த மாதிரி டீசல் லோக்கோ புல் பண்ணும். நம்ம விழுப்புரத்துலேருந்து தாம்பரத்துக்கு WP7 அதாவது எலக்ட்ரிக் லோக்கோ அது புல் பண்ணும் மக்களே.
தாம்பரம் எக்ஸ்பிரஸ் மீட்ஸ் தாம்பரம் எக்ஸ்பிரஸ். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ½ டிலேவாக வந்து நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு பார்த்திங்கன்னா அவுட்ரு பெரனூர்னு ஒரு ஸ்டேஷனில் கிராசிங்காக நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஸோ மக்களே, மயிலாடுதுறை தாண்டியாச்சு. இதுக்கு மேலே எல்லாமே பார்த்த ரூட்டு தான். ஸோ நான் கொஞ்சம் தூங்க போகிறேன். ஸோ குட் நைட் மக்களே, காலைல சந்திப்போம். மக்களே, என்னால் நம்பவே முடியல. ஒரு ½ இயர்லியாகவே நம்ம தாம்பரம் ரீச் பண்ணிட்டாங்க மக்களே, நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ். போட்டா ஸோ மக்களே, நம்மளும் வீட்டுக்கு வந்தாச்சு. வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ½ இயர்லியாகவே வந்து நம்ம தாம்பரம் ரீச் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கனவு முத்துப்பேட்டையில் இனிமேட் வந்து இந்த பாம்பன் எக்ஸ்பிரஸ் நின்றுட்டு போகும் மக்களே. ஸோ ஒரு சூப்பரான ட்ரெயின். மக்கள் யாராவது இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம பேஜை இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் மக்களே.